இனி நான் கொண்டு வந்திருக்கிறது 2017 வெளியான கிஃப்டட் அப்படின்ட்டு ஒரு சூப்பர்வான ஃபீல் குட் மூவி தாங்க. ஆக்சுவலா கமெண்ட்ல இருந்து பார்த்த படம் தான் இது. சில சேனல்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க, சரி இருந்தாலும் பாப்பமே தான் பார்த்தேன். படம் செம்ம ஒர்த்து, தூக்குறாச்சலத்தை போட்டிருந்தாலும் பரவாயில்லன்ட்டு கொண்டு வந்துட்டேன். ஏன்னா அப்படியான ஒரு ஃபீல் குட் மூவி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. ஒன்லைனர் எதுவுமே பார்க்க வேணாம், அப்படியே நம்ம கதைக்குள்ளே என்ன ஏதுன்னு பார்த்துடலாமா? ஓகே, இந்த மூவியை ஃபர்ஸ்ட் நம்ம படத்தோட ஹீரோவான ஃப்ராங்க் அவர் தான் காமிக்கிறாங்க. ஃப்ராங்க் வந்து அவருடைய வீட்டில் ரூம்ல யாரையோ வந்து செல்லமா கதவு தட்டி கூப்பிடுறாரு. அப்படி திடீர்னு கதவு திறந்து வருது யாருன்னு பார்த்தா அவருடைய அக்கா பொண்ணான மேரி. மேரி தான் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரம். சம வாயாடி, கதவு இப்படி திடீர்னு திறந்துட்டு உனக்கு என்ன வேணுமாமா அப்படின்ட்டு வெடுக்குன்னு கோவப்பட்டு அப்படி சீறிக்கிட்டு வருவாளாம். சோ மேரியை பத்தி சொல்றதா இருந்தா நிறைய விஷயங்கள் இருக்கு. அவ வந்து வாயாடி, ஒரு குட்டி ராட்சசின்னு சொல்லிக்கலாம். ஆனா அதையும் தவிர்த்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா அவ வந்து அதி புத்திசாலித்தனமான ஒரு பொண்ணுங்க. கோடியில ஒரு பொண்ணு தான் அதி மேதாவியா பிறக்கும் தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு சைல்டு தான் நம்ம மேரி. அவளுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, ஏகப்பட்ட திறமைகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப மெச்சூரா பெரிய மனசு மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவா. அதுக்கெல்லாம் காரணம் அவருடைய ஐக்கிள் லெவல்லாம் சும்மா பீக்ல பிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு ஜீனியஸா இருக்கிறதுக்கு ரீசனே அவங்க அம்மா தான். ஏன்னா அவங்க அம்மாவும் இவ்வளவு மாதிரி ஒரு அதிபுத்திசாலித்தனமான ஒரு பொண்ணா இருந்து மேத்தமெட்டிக்ஸ்ல பல ஆராய்ச்சிகள் பண்ணி அதுக்கப்புறம் அதுல ஏற்பட்ட ஒரு விரக்தியில வந்து அவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. சோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு திறமை அதிகமா இருக்கோ கண்டிப்பா அந்த அளவுக்கு ஆபத்து இருக்கும்ல. சோ மேரிக்கும் அவங்க அம்மா மாதிரியான திறமைகள் இருக்கு. சோ அது வெளி உலகத்துக்கு பெரும்பாலும் தெரியக்கூடாதுன்ட்டு நம்ம ஆள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அக்கா பொண்ணை இப்படி பொத்தி பொத்தி வளர்த்துட்டு வரான். ஆனா இருந்தாலுமே அவளுக்கு ஒரு நார்மல் லைஃப், ஒரு நார்மல் எஜுகேஷனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்கூல்ல வந்து இன்னைக்கு சேர்த்திருக்கிறான். சோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டே போல அதுக்கு கிளம்புறதுக்கு தான் அம்மனி கொஞ்சம் அடம் பிடிக்கிறாங்க. இவனும் சொல்றான் எல்லா விஷயத்திலையும் பெரிய பொண்ணு மாதிரி பேசி நடந்துக்கோ, ஆனா அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு மட்டும் என்ன அடம் பிடிப்புன்ட்டு கேட்டா எனக்கு போறதுக்கே விருப்பம் இல்லாமாமா, நான் போகணுமான்னு தான் கேட்குறா. அப்புறம் அதை இதை சொல்லி அவ மனசை மாத்தி கொஞ்சம் சமாளிச்சு ஸ்கூல் வேன் வந்து வருது, வேன்லையும் ஏற்றி விட்டாச்சு. அப்போ கூட நான் போகணுமா அப்படின்ட்டு வந்து தயக்கத்தில் நிற்கிறா. போயிட்டு வா, ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்காம உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லி இப்படி அனுப்பி வைக்கிறான். சரி மாமா அப்படின்ட்டு வந்து புள்ளையும் போகுது. அங்கிருந்து விட்டு வரும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்குங்க. ஏன்னா கைக்குள்ளேயே போட்டு வளர்த்த பிள்ளை இப்போ வீடு தாண்டி இப்படி ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறப்போ அவனுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. அப்படி வீட்டுக்கு வந்து நிற்கிறப்போ அங்கிருந்த ஒரு லேடி தொப்பு தொப்புன்ட்டு ஓடி வந்து மேரி எங்க, மேரி ஸ்கூலுக்கு போயிட்டாலான்னு வந்துட்டு கேட்குறாங்க. அவங்க பேரு ராபர்ட்டா, பக்கத்து வீட்டுக்காரங்க. இப்பதான் விட்டு வரேன்ட்டு சொல்லும்போது அப்படியே கொஞ்சம் அவங்க கண்கள் இங்கே அழுது போறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க தான் மேரியை சின்ன வயசுல இருந்து பேபி சிட்டர் மாதிரி பார்த்து வளர்த்துக்கிட்டாங்களாம். ரொம்ப பாசம் காமிச்சு ஒரு தாய் ஸ்தானத்துல பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்படி ஃபர்ஸ்ட் டே அவங்க இருந்து பிரிஞ்சு போறது நினைச்சு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எங்க ஸ்கூல்ல நம்ம அம்மனி வேண்டா வெறுப்பா டெஸ்க்ல அப்படி படுத்து கிடக்க அப்போ அங்க இருந்து கிளாஸ் டீச்சர் வராங்க. அவங்க பேர் போனி. அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். வந்ததும் குழந்தைங்க கிட்ட வந்து ஒன்னு எத்தனை ரெண்டு எத்தனை பொதுவாக கேட்கறாங்க. தெரிஞ்ச குழந்தைகள்லாம் ரொம்ப ஆர்வமா கை தூக்கி சொல்லிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் அதை கண்டுக்காத மாதிரி அப்படி டெஸ்க்ல கலந்துட்டு இருக்கிறா. அப்போ ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, சரி 4 நாள் எத்தனை இந்த கஷ்டமான கணக்கை யார் சொல்லுவாங்கன்னு பார்க்கலாமே அப்படின்ட்டு சொல்லும்போது இதை கேட்டுட்டு நம்ம மேரி வெடுக்குன்னு டெஸ்க்ல இருந்து எந்திப்பாலாம். எது 4 நாள் 8ங்கிறது கஷ்டமான கணக்கா, அட கடவுளே அப்படின்ட்டு ஒரு மாதிரி பெரிய மனுஷி மாதிரி சொல்றா. ஆக்சுவலா அவ அறிவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிகிரி முடிச்சவங்களை கொண்டு இந்த கிளாஸ்ல வைக்கிறதுக்கு சமம். சோ 4 நாள் 8ன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது அவ அப்படி ஒரு மாதிரி வியந்து பாக்குறா. ரொம்ப ஸ்மார்ட்டா அந்த குழந்தை பேசுறாளே அப்படின்ட்டு இதுவே உனக்கு சிம்பிள் கணக்கா, அப்போ கஷ்டமான கணக்கு கேட்கிறேன்ட்டு 7 5 எத்தனைன்னு கேட்பாங்களா. உருன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு 12ன்னு சொல்லுவா. அந்த அளவுக்கு தெரியுமா, சரி நான் இன்னும் கஷ்டமா கேட்கிறேன்னு சொல்லிட்டு 15 35 அப்படின்னு கேட்பாங்களாம். இதுவும் நீங்க சப்பையா தான் கேக்குறீங்கன்ட்டு 50ன்னு சொல்றா. அதுவும் ரொம்ப தெனாவட்ட தான் பேசுறாளா. சரி அந்த அளவுக்கு உனக்கு கணக்கு தெரியுதா, இப்ப கேட்கிறேன் பாரு. ஒரு 57 135 எத்தனைன்ட்டு ரேண்டமா கேட்கறாங்க. 192 அப்படின்னு சொல்லியிருந்தா அவ சரின்ட்டு யோசிக்கிறதுக்கு 5-6 செகண்ட் எடுத்துக்கிறா. என்னடா இது, இந்த பொண்ணு டப்பு டப்புன்னு சொல்லிட்டு இருக்கு, ரொம்ப ஜீனியஸான ஒரு பொண்ணா இருப்பாளோ அப்படின்ட்டு இன்னுமே ரொம்ப டீப்பா செக் பண்ணலான்ட்டு சரி அதையே மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும்ட்டு கேட்பாங்களாம். நம்ம கிட்ட கேட்டாலே பேக்க முடிச்சிட்டு இருப்போம். அப்படிதான் மீறி நிக்கிறாளா. சரி இருந்தாலும் பரவாயில்லாமா, நீ வந்து நல்லா தான் கணக்கு போட்ட, நல்லா படிக்கிற பிள்ளையா தான் இருக்கிற, உட்காருன்ட்டு ஒரு 2 ஸ்டெப் தான் எடுத்து வைப்பாங்களாம். இப்ப டக்குன்னு அதுக்கான ஆன்சர் சொல்லுவாளாம் 7695. கரெக்டா ஒரு 3-4 செகண்ட் தான் எடுத்திருப்பா. அதுக்கான ஆன்சர் சொல்லிட்டா. இவளே ரேண்டமா தானே கேட்டிருப்பா. அது கரெக்டான்ட்டு செக் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தா அதே ஆன்சர் தான். அதுலயும் ஸ்கொயர் ரூட் சொல்றா 87.7. சொன்ன அடையாளங்கள்லாம் கரெக்டா இருக்குதான்ட்டு திருப்பாச்சி விஜய் மாதிரி இது போதுமா இல்ல இன்னும் கேட்க போறீங்களா அப்படின்னு கேட்பாலாம். அரண்டு போயிருந்தாங்க. சோ இந்த அளவுக்கு ஒரு ஜீனியஸான ஒரு குட்டி போனா பார்த்ததுலன்ட்டு தான் மிரண்டு போய் நிக்க. இப்பதான் நமக்கே ஒரு விஷயம் தெரிய வருது. சோ மேரியோட அம்மாவும் மேத்தமெட்டிக்ல இந்த மாதிரியான ஒரு புலி தானே. சோ புலிக்கு பிறந்தது பூனியாகுமாங்கிற ரேஞ்சில தான் அவளும் இப்படி வந்து கணக்குல புகுந்து ஆடுறா போல. அப்போ அங்க இருந்து பிரின்சிபல் வராங்க. சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆச்சுல, குழந்தைகளா கண்ணுகளா அப்படின்ட்டு வந்து எல்லாரையும் கொஞ்சிற மாதிரி பேசிட்டு இருக்க. அப்ப கம்முன்னு உட்கார்ந்தா நம்ம மேரி வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணி நீங்க தான் பிரின்சிபலா, இங்க இருக்கவே கடுப்பா இருக்கு, மொக்க கணக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, எங்க மாமாவை கால் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்வாளாம். அந்த பிரின்சிபல் கொஞ்சம் முழிச்சு போயிருந்தாங்க. யார்டா இந்த குட்டி ஆராத்து இப்படி தெனாவட்டா பேசுதேன்ட்டு. அப்புறம் உண்மையாவே கால் பண்ணி நம்ம ஃப்ராங்க வர சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் அப்படி மேரி கூப்பிட்டு போகும்போது மேரி ஓடி போய் கார்ல ஏறிக்கிறா. அப்ப பின்னால இந்த கிளாஸ் டீச்சர் போயிட்டு இந்த மாதிரி நான் தான் மேரியோட கிளாஸ் டீச்சர், உங்க பொண்ணுக்குள்ள ஏதோ ஒரு திறமை இருக்குன்னு நினைக்கிறேன், கணக்குல ரொம்ப ஃபாஸ்டா போடுறா அப்படின்ட்டு இப்படி சொல்லுவாங்களாம். அவன் முழிக்கிறான். ஆகா மேரி வந்த முதல் நாளே வேலையை காமிச்சிட்டாலின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா மேரியோடைய திறமை அதிகமா
தெரியக்கூடாதுன்னு நினைச்சான். ஸோ இந்த மாதிரி இவங்க ஃபர்ஸ்டேவே கண்டுபிடிச்சிட்டாங்கன்ட்டு சமாளிக்கிறான். அது ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி டிராஜன்பெர்க்னு சொல்லிட்டு ஒரு மேத்தமெட்டிக் மெத்தட் இருக்கு. அதை யூஸ் பண்ணி யார் வேணாலும் கணக்கை ஃபாஸ்டா போடலாம். அப்படிதான் அவ போட்டிருப்பா, நீங்க கூட போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அங்கிருந்து நைஸா நழுவிட்டு ஓடி வந்துதான். ஆனா இருந்தாலுமே நம்ம ஹீரோனுக்கு ஒரு சந்தேகம். ஸோ அவன் சொன்ன அந்த மெத்தடை கூகுள் பண்ணி பாக்குறாங்க. அப்படி ஒன்று இருக்கு. ஆனா அப்படி ஒரு ஃபார்முலா ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி இப்படி ஒரு சின்ன பொண்ணு 7 வயசு பொண்ணு கணக்கு போடுறதுலாம் ரொம்ப கஷ்டம் தான், அதுவும் ஒரு திறமை தான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். இவன் மறுநாள் வீகன் போல அப்படியே ஜாலியா வெளியே போயிட்டு வரலான்ட்டு ஒரு போட்டிங் போலான்ட்டு வராங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ என்ன வேலை பார்க்கறான்னு சொல்லவே இல்ல. அவன் வந்து ஒரு போட் மெக்கானிக்குங்க. ஆனா இதுக்கு முன்னால பிலாசபி ப்ரொஃபஸரா வேலை பார்த்துருக்கான். பட் அதெல்லாம் விட்டு இப்ப சாதாரண ஒரு போட் மெக்கானிக் இருக்கிறாப்ல. ஸோ போட்ல ஏதோ ஒரு பிரச்சனை பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ பக்கத்துல இருக்கிற நம்ம மேரி தொணன்னு பேசிட்டு இருக்கிறான். சும்மா பேசிக்க மாட்டா, ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்ட்டு அவளுக்குள்ள ஒரு அறிவு பசி, அது என்ன இது என்னன்ட்டு எதையாட்டு தான் கேட்டுட்டே இருப்பா. நம்மளுக்கு விளக்கம் கொடுத்தே வாய் வலிச்சு போயிடும். இருந்தாலுமே எல்லாத்தையுமே கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த வயசுல அவளுக்கு இருக்கு. அப்புறம் போட் ரெடி பண்ணிட்டு அப்படியே ஒரு ரைட் போறாங்க. அப்படியே பீச் ஓரமா உட்காந்து ஜாலியா அந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்றாங்க. ஸ்கூல் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்குது. மேரி பாத்தீங்கன்னா அவருடைய பெட்டை கூட இப்ப ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வரா. அப்படி ஒரு பூனை போல. அந்த பூனைக்கு ஒத்த கண்ணும் கிடையாது. இதை நாங்க குப்பை தொட்டில இருந்து தான் எடுத்தோம். அப்பவே இதுக்கு ஒத்த கண்ணு கிடையாது. இதுதான் என்னுடைய செல்ல பெட் அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து அப்படியே அதை காமிச்சிட்டு இருக்கா. ஸோ பேசிக்கிறது நடந்துக்கிறது இதெல்லாம் அந்த பெரிய மனுஷிக்கான தோரணை மாதிரி இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் நம்ம ஹீரோன் பார்த்து ரசிக்கிறாங்க. அவங்களுக்கே வந்து அவளை பார்த்து ரொம்ப சிரிப்பா தான் இருக்கு. ஸோ இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு ஆட்டிடியூடான்ட்டு. அப்புறம் கிளாஸ் டெஸ்ட்ல ரொம்ப குயிக்காவே முடிச்சிருந்தா. நான் முடிச்சிட்டேன் கை தூக்குவாளாம். நீ முடிச்சிருவன்னு தெரியும் ராசாத்தி, அதான் உனக்காக நான் இந்த 6th 7th கிரேடு பசங்களுக்கான கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து வந்திருக்கிறேன்ட்டு அப்படி ஒரு மேக்ஸ் கொஸ்டின் கொடுக்குறாங்க. அதை கூட குயிக்காக முடிக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு மேரி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த தியரி ஃபார்முலாஸ் எல்லாம் புக்ஸாகவே படித்து அதை கரைச்சி குடிச்சிருப்பா போல. அதான் இப்படி குயிக்காகவே வந்து பண்ணுறாப்ல. ஸோ இப்படி அதிவேகமாக இருக்கிறாளே இவளை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அந்த கிளாஸ் டீச்சருக்கு வருது, நம்ம போனிக்கு. உடனே பார்த்தீங்கன்னா அவன் பேரை கூகுள் பண்ணி பார்க்குறான். ஒரு சாதாரணமானவன் எப்படி வந்து கூகுளில் வருவான்னு கேட்டால் ஒரு குருட்டு நம்பிக்கை தான். ஏன்னா அவளுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது, எப்படி ஒரு அதிபுத்திசாலித்தனமான ஒரு குழந்தைய அவர் வந்து ஒரு சாதாரணமான ஸ்கூலில் படிக்க வைக்கணும் வளர்க்கணும், இந்த திறமை இருக்குன்ட்டு அவருக்கு தெரியாதா, ஏதோ ஒரு உண்மையை நமக்கு மறைக்கிறாரு, என்னமோ இருக்கு அப்படின்னு தான் கூகுள் பண்ணி பார்க்குறா. ஏதாச்சும் துப்பு கிப்புன்னு கிடைக்குமான்னு பாக்குறா. விக்கிபீடியா நியூஸ் ஆர்டிகல் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நல்லா அலசி பார்க்கறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஹீரோடைய அக்கா பேர் டயன் சொல்லிட்டு அதே சர்நேம்ல வருது, சஜஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை கிளிக் பண்ணி பார்த்ததும் இப்பதான் எல்லா உண்மையும் அவளுக்கு தெரிஞ்சு போகிறது. ஸோ மேரியோடைய அம்மாவும் ஒரு ஜீனியஸ், அவங்க மேத்தமெட்டிக்ஸ்ல நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சம்பந்தப்பட்ட நியூஸ் ஆர்டிகல் அண்ட் அவங்க தற்கொலை பண்ணது கூட இன்னுமே ஒரு செய்தியா இருக்கும் போல, அதெல்லாம் வாசிச்சு பார்க்கறா. அண்ட் இப்பதான் எல்லாமே தெரிய வருது. அந்த செய்தியில் அவங்க பிரதர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய பேர் இருக்கு அண்ட் டாட்டர்னு சொல்லிட்டு மேரியோடைய நேம் இருக்கு. அப்போ இவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஓஹோ இதுதான் மேரியோடைய அம்மாவா, மேரியோடைய அம்மாவும் ஒரு ஜீனியஸ், அதனால தான் மேரியும் இப்படி இருக்கிறான்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கேட்கலான்ட்டு நேரா ஒரு பப்புல தான் இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை பார்க்கறதுக்காக வராங்க. நம்மால் இவளை பார்த்ததும் என்ன டீச்சர் பார்க்கெலாம் வாரீங்க சரக்குலாம் போடுவீங்களான்ட்டு நக்கலா கேட்கறானா. அப்போ அப்படி பக்கத்தில் வந்துட்டு அவங்க அக்கா பேரை சொன்னதும் அப்படி நம்மால் வாயடைச்சு போறான். எங்க அக்கா பேர் எப்படி தெரியும்ட்டு கேட்கும்போது நான் எல்லாமே வெப்சைட்ல படிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே நிதானமா உட்காந்து பேசுறாங்க. எதுக்காக மேரியோடைய திறமையை நீங்க வெளியே கொண்டு வர வேண்டாம்னு நினைக்கிறீங்க, இந்த உலகத்துக்கு தெரிஞ்ச நல்லது தானே அப்படின்னு வந்து சொல்லும்போது இப்பதான் சொல்றான், இந்த இடத்துல உண்மையை சொல்லி தான் ஆகணும், மறைக்க முடியாது தெரியுமா, அதனால சொல்றான். எங்க அக்காவும் மேரி மாதிரி ஒரு ஜீனியஸ் தான், அவளுக்குள்ள ஏகப்பட்ட திறமைகள் இருந்துச்சு. ஆனா எங்க அம்மா தான் அதை தவறா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா கணிதத்துல கை தேர்ந்து போனவங்க தான். மேத்தமெட்டிக்ஸ்ல உலக அளவுல தீர்க்க முடியாத ஏகப்பட்ட ஈக்குவேஷன் உண்டு. அதுல ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். இந்த உலகம் நம்மளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். நம்ம பேர் உலகம் அழிகிற வரைக்குமே நினைச்சிருக்குமா, நோபல் பரிசெல்லாம் கொடுப்பாங்களாம். அப்படி ஒரு ஈக்குவேஷனை வந்துட்டு இவங்க அம்மா சால்வ் பண்ணலாம், அதோடைய முடிச்சு அவிழ்க்கலான்ங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு அது அவங்களால முடியல. ஆனா அவங்க அதிர்ஷ்டம் எங்க அக்கா அவங்களுக்கு ஒரு ஜீனியஸா பிறந்தாங்க. அதனால அவங்க ஆராய்ச்சிக்காக எங்க அக்கா வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. ரொம்ப டிப்ரெஷன் கொடுத்தாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டா. அதனால அவன் நார்மல் லைஃப் ரொம்ப பாதிச்சது. கொஞ்ச நாளைக்கு அந்த கண்டுபிடிப்புகள்லாம் கொஞ்சம் ஓர வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனா. அப்பதான் ஒரு பையனை காதலிச்சா, அந்த பையனால குழந்தை உண்டானா. அந்த குழந்தை தான் மேரி. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சு 2 பேருக்கெல்லாம் சண்டை, ரொம்ப மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு. அம்மாவோட ஏற்பட்ட அந்த மனஸ்தாபத்துல விரக்தி அடைஞ்சு போயிட்டு மேரிய கை குழந்தையோட என்ன பாக்குறதுக்காக என் வீட்டுக்கு வந்தா. அப்ப நான் ஒரு வேலை விஷயமா அந்த நேரத்துல கிளம்பிட்டு இருந்தேன். அக்கா ரொம்ப குழப்பமாவும் ஒரு மாதிரியாவும் இருந்தா. சரி நான் அப்புறமா வந்து இதனால பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து திரும்பி வந்து பார்த்தா அக்கா சூசைட் பண்ணி கிடந்தா, குழந்தை பெட்ல கிடந்துச்சு. சோ இதான் நடந்துச்சு. அக்காக்கு ஏற்பட்ட அதே நிலைமை மேரிக்கு வந்து எந்த விதத்திலையும் நடந்துடக்கூடாது. எங்க அம்மாவுக்கு குறிப்பா இவளுக்கு இப்படி இருக்கக்கூடிய டேலண்ட்லாம் தெரிஞ்சிடவே கூடாது, மறுபடியும் அவங்க ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு இவளை கொண்டு போயிருவாங்கன்னு தான் இவன் வந்து சொல்லிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்பதான் இவளுக்கு எல்லாமே தெரியுது. அப்ப மேரியுடைய அப்பா என்னாச்சு, அவர் எங்கன்னு கேட்டா அதுவும் வந்து தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கிறான். இவன் மாதிரி நான் ஸ்கூல்ல ஏதோ ப்ராஜெக்ட் செய்ய சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா குழந்தைகளுமே நல்லா பண்ணியிருக்காங்க. மேரி கூட என்னமோ பண்ணியிருக்கிறா.
ஓரளவுக்கு பண்ணிருக்கா. அப்ப அங்க இருக்கிறதுலே ஒரு பையன் சூப்பரா பண்ணிருப்பான், ஒரு குட்டி பையன். அந்த பையன் அதை எடுத்துட்டு வரும்போது இன்னொரு பையன் தள்ளி விட்டு அந்த ப்ராஜெக்டே கொலாப்ஸ் ஆயிருக்கும் அண்ட் எல்லாருமே கலாய்ச்சிருப்பாங்க. இதை பார்த்து பொங்கி எழுந்த நம்ம மேரி தள்ளி விட்டு அந்த பையனை போட்டு அடிச்சிருப்பா. இதனால பிரின்சிபல் கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. இவனும் என்னடா ஆச்சுன்ட்டு வந்துட்டு இருப்பான். அடி வாங்கின பையன் அழுதுகிட்டே அம்மாவோட போயிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு இங்க வந்து பார்த்தா இவன் ராட்சசி மாதிரி வில்லி மாதிரி உட்காந்துட்டு இருப்பாளாம். என்னாச்சு செல்லோன்ட்டு கேட்கும்போது அப்போ பிரின்சிபல் கூப்பிட்டு வச்சு சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க பொண்ணு இப்படி அந்த பையனை போட்டு அடிச்சிட்டா. அந்த பையன் மேலதான் தப்பு, நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா ரொம்ப ரொம்ப மெச்சூரா நடந்துக்கிறாங்க. இவளுக்கு ஏத்த ஸ்கூல் இதுவே கிடையாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்படியான ஒரு கிஃப்டட் ஸ்கூல் ஒன்று உண்டு, அங்க போய் நீங்க சேர்த்துக்கோங்க அப்படின்ட்டு இப்படி சொல்றாங்க. ஆக்சுவலா இவ திறமைகள் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைச்சா, ஆனா இவங்களே வந்து இப்படி திறமையான ஸ்கூல்ல போய் சேர்த்துக்கோங்க, அதுதான் அவங்க குழந்தைக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. பக்கத்துல நம்ம ஹீரோயின் இருக்காங்க, ஒருவேளை அவ தான் சொல்லிட்டாலும் நினைச்சா அவ சொல்லல. எப்படி அந்த பிரின்சிபலுக்கு தெரிஞ்சிருக்குது, சோ இந்த மாதிரியான ஸ்கூல் இருக்கு, அந்த ஹெட் மாஸ்டர் கூட எனக்கு தெரிஞ்சவங்க தான், நீங்க போய் உங்க குழந்தைய சேர்த்துக்கலாம்னு சொல்லும்போது இவன் ஏதாச்சும் சாக்கு சொல்லலான்ட்டு இப்படி சொல்றாங்க. ஃபீஸ் அதிகம், இது அதிகம், அப்படி இப்படின்னு சொல்றான். எல்லா வசதிகளுமே நாங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம், உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கூட நாங்க வந்து பண்ணி கொடுக்குறோம்ட்டு இப்பெல்லாம் சொல்றாங்க. அப்ப இவன் வெளிப்படையா சொல்றாங்க, பாருங்க எங்க அக்காவும் அப்படி ஒரு திறமையா இருந்தவ தான், அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு, அதே நிலைமை இவளுக்கு ஏற்படக்கூடாது. இது சிம்பிளான ஸ்கூலா இருந்தாலும் இங்கேயே படிக்கட்டும், நீங்க அவளை ரொம்ப அறிவாளியா நடத்த வேண்டாம், சாதாரணமான மற்ற குழந்தைங்க மாதிரி நடத்தினாலே போதும், அவங்க இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், அவளுக்கு ஒரு நார்மல் லைஃப் நான் ஏற்படுத்தி கொடுக்கணும், அதுதான் என்னுடைய ஆசைன்னு சொல்லிட்டு அவன் படுக்க போயிட்டே இருக்கிறான். அப்புறம் மேரியும் நார்மலா ஸ்கூலுக்கு வாரா போறா, அண்ட் கிளாஸ்ல வச்சு அந்த பையனை அடிச்சதை பத்தி மன்னிப்பு கேட்கிறா. அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் நல்லா செஞ்சு கொண்டு தான் தெரியுமா, அந்த பையனுக்கு கிளாஸ்ல எல்லார்கிட்டையும் பாராட்டுகள் கைத்தட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, பெரிய மனுஷி ஆட்டம். அப்புறம் ஹீரோ ஸ்கூல்ல இருந்து இவளை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு அதிர்ச்சியா அவங்க அம்மா வந்து நிக்கிறாங்க. எப்படியும் அந்த இடத்த மோப்பம் முடிச்சு வந்திருக்காங்க. ஆக்சுவலா அந்த பிரின்சிபல் தான் வந்து இந்த மேட்டரை பத்தி அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி அந்த பிரின்சிபலுக்கு இவங்க அம்மாவை பத்தி தெரிஞ்சிருக்குன்னு கேட்டா, ஆக்சுவலா மேத்தமெட்டிக்ஸ்ல இந்த அம்மா, இவங்க அம்மா வந்து ஹை ப்ரொஃபைலான ஒரு பர்சன். ஸோ எஜுகேஷன்ல பெரிய பெரிய ஆளா இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இவங்களை பத்தி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான் அந்த ஹெட் மாஸ்டர் ஐ மீன் அந்த பிரின்சிபலுக்கு தெரிஞ்சு இதை அவங்க பேசி தான் தெரிஞ்சுக்கிட்டு இதை பத்தி அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை கேள்விப்படுத்த அந்த கிளவியும் ஓடி இங்க வந்திருக்கு. நம்ம ஆளுக்கு இவங்களை பார்த்ததும் பக்குன்னு ஆயிடுது. அவளுக்கு ஒரு மேக் புக் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இவன் தான் கஷ்டப்படுறான், ஆனா அவங்க அம்மா பயங்கர கோடீஸ்வரி தான். குட்டி பொண்ணு வாங்கி ஆசாசியா பிரிச்சுட்டு இருக்கா. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாட்டியை பாப்பா போல. இவன் தலையில கை வச்சு வந்துட்டு இருக்கிறான். தெரிஞ்சு போச்சு அம்மா உறவாடி இப்ப வரதுக்கு காரணமே இப்படி இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதிகமா மேரிக்கிட்ட அவங்கள வந்து ஒட்ட விடாம அங்கிருந்து மேரிக்கு இப்படி ஒரு ஸ்கூல் ஒர்க் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு வந்துருதாப்லன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு இப்ப வந்தீங்கன்னு கேட்கறான். அவங்க இவன் மனசையும் மாத்த பாக்குறாங்க. எதுக்குற அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிற, இப்படி ஒரு குடிசையில வச்சு என் பேத்தியை ரொம்ப கஷ்டப்படுத்தி பார்த்துட்டு இருக்கியே, இதெல்லாம் நல்லா இல்ல, நீ பேசாம என் கூட வந்துரு, ராணி மாதிரி அவளை பார்த்துக்கலாம் வச்சுக்கலான்ட்டு சொல்லும்போது, அம்மா இங்க பாருங்க, இங்க தான் நாங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கோம். அக்கா சாகிறதுக்கு முன்னால லெட்டர்ல எழுதி வச்சதும் இதுதான், மேரிக்கு ஒரு நார்மல் லைஃப் நீ ஏற்படுத்தி கொடுக்குன்னு தான் என்கிட்ட வந்து சொல்லி ஆசைப்பட்டா, அதைத்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நாங்க நிம்மதியா தான் இருக்கிறோம், நீங்க போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு சொன்னா அந்த கிழவி அங்க இருந்து போறதாவே இல்ல. எப்படியாச்சும் பேத்திய மட்டும் இங்க இருந்து கூப்பிட்டு போகலாங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருக்கு. அப்படி கொஞ்சம் காமாகிற மாதிரி ஆயிட்டு, ஓகேப்பா நான் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னால உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு நிம்மதியா பேசணும், நாளைக்கு இப்படி ஒரு இடத்துல மீட் பண்ணலாமா அப்படின்ட்டு சொல்ல, நம்மால் தயக்கத்தோட ஓகே அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா அவங்க அம்மா வந்து ரொம்ப தொலைவில் இருந்து இங்க வந்திருக்காங்க, ஏதோ ஹோட்டல் ஸ்டே பண்ணி தான் இப்போ அவனை வந்து பார்க்க போறதா சொல்றாங்க. இப்போ அதே மாதிரி ரெண்டு பேருமே மறுநாளே வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. பையனை பார்த்து ரொம்ப அக்கறையா பேசத்தான் செய்யறாங்க. அதாவது அம்மாக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அக்கறை இருக்கதான் செய்யுது. ஸோ என்ன வேலை பார்க்குற, இப்படி ஆளே ஒரு மாதிரி இருக்கிறியே, சம்பளம் போதுமானதா இருக்கா அப்படின்ட்டு கொஞ்சம் விசாரிக்கிறாங்க. நல்லதாமா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு வந்து சொல்லிட்டு இப்போ ஒரு குண்டு தூக்கி போடுறாங்க. இந்த மாதிரி நான் மேரியை கூப்பிட்டு போகலான்ட்டு ஒரு முடிவில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். முடியாதுன்னு சொல்றான். இல்ல நான் கூப்பிட்டு போகலான்னு தான் இருக்கிறேன், அவ திறமைக்கு நல்ல ஸ்கூல் கிடைக்கணும், நல்ல அங்கீகாரம் கிடைக்கணும், இது அவளோடவே பேரக்கூடாது, அவளுடைய திறமையை நான் வெளி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பண்ணித்தான் அக்காவையும் கொண்டீங்க. அக்காவுக்கு முன்கூட்டியே எப்படியோ தெரிஞ்சிருக்கு மேரியும் தன்ன மாதிரி தான் ஒரு அறிவாளியா வருவான்ட்டு. அதனால தான் அவளுக்கு ஒரு நார்மல் லைஃபை ஏற்படுத்தி கொடுக்கணும், குறிப்பா உங்ககிட்ட அவளை ஒப்படைக்க கூடாது, உங்களுக்கு தெரியாமலே வளர்க்கணும்னு என்கிட்ட சொன்னான்ட்டு எல்லாம் சொன்னா, அவ தான் அப்படி வீக்கா இருந்து செத்து போயிட்டா, அதுக்கிட்ட அவ குழந்தை அப்படி விட்டுற முடியுமா, உன்னை விட எனக்கு தான் உரிமை இருக்கு, எனக்கு பாத்துக்கக்கூடிய ரைட்ஸ் தான் இருக்குன்ட்டு இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்க அக்கா நான் நினைச்சதை விட ரொம்ப வீக்கா தான் இருந்தா, அந்த ஈக்குவேஷன் அவளால சால்வ் பண்ணவே முடியல, கடைசி வரைக்கும் அவளால முடியலன்ட்டு அக்காவை இந்த இடத்துல கொஞ்சம் குறைச்சு பேசுறாங்க. சோ இப்போ நீங்க வந்து நோக்கம் என்ன, மேரி கூப்பிட்டு போயிட்டு அது மாதிரியான கண்டுபிடிப்புகளை ஈடுபடுத்த போறீங்க அப்படின்ட்டு சொன்னா, அது உனக்கு தேவையில்ல, பட் இப்போ நான் மேரிங்கிறது கூப்பிட்டு போகத்தான் போறேன்னு சொன்னா இவன் முடியாதுன்னு சொல்றான். சரி நம்ம கோர்ட்ல வச்சு மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து அம்மா கத்திட்டு போயிருந்தாங்க. இவன் மறுநாள் உண்மையாவே கோர்ட்ல கொண்டு வந்து நிப்பாடி இருக்காங்க. சோ அம்மா தரப்பு லாயர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி என் கட்சிக்காரருடைய பொண்ணு இந்த மாதிரி 7 வருஷத்துக்கு முன்னால ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு அந்த குழந்தையை எடுத்துட்டு அங்க மிஸ்டர் பிராங்க் வீட்ல போய் அவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் குழந்தை அங்க தான் இருந்துச்சு, அவர் தான் இந்நாள் வரைக்கும் பாத்துக்கிட்டாரு 7 வருஷமா. ஒரு சாதாரணமான போட் மெக்கானிக்கா இருந்து ஒரு வறுமையான வாழ்க்கையை தான் அந்த குழந்தைக்கு வந்து கொடுத்துட்டு வராரு. வீட்டுல ஒரு போதுமான இடம் வசதி கூட கிடையாதுன்ட்டு இப்படி கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா. உடனே நம்ம தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வைக்கிற குற்றச்சாட்டின் படி அப்படிலாம் கிடையாது சார், நாங்க பொண்ணை நல்ல
நல்லபடியே பொறுப்பா பாத்துக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாம என் கிளைண்டோட அக்கா அவங்க இறக்குறதுக்கு முன்னால அவங்க ஆசைப்படுறது என்னன்னா தான் பொண்ணு தன்னுடைய தம்பியான பிராங்க் வீட்ல வளரணும், அவங்க பொறுப்புல இருக்கணும் அப்படின்ட்டு தான் அவங்க ஆசைப்பட்டு இறந்து போனாங்க. அதன்படி இந்த குழந்தை ரொம்ப பொறுப்பா பார்த்துட்டு வராரு. அவங்க சொல்ற மாதிரி வாழ்றதுக்கு மோசமான இடம்லாம் கிடையாது சார். ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வீடு, நல்ல ஒரு வேலை, நல்ல சம்பளம், குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பூர்த்தி பண்ணி கொடுக்கறதுன்ட்டு நல்லா தான் பாத்துக்கிறாரு. அவங்க சொல்ற மாதிரி எந்த குற்றச்சாட்டுமே கிடையாது சார்ன்ட்டு நம்ம தரப்பு சொல்றாங்க. சோ குழந்தை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிடுவாங்களோங்கிற ஒரு பயத்துல ராபர்ட்டா கூட அங்க கோர்ட்ல இருக்காங்க. சோ மாத்தி மாத்தி ஒரு வாக்குவாதம் போகுது தெரியுமா. அதனால ஜட்ஜ் கூட அந்த கேஸை வந்து தள்ளி வைக்கிறாரு. இதனால கடுப்புல இருக்க நம்ம ஹீரோ ராபர்ட்டா கிட்ட நம்ம மேரியை விட்டுட்டு அப்படியே பார்ல சரக போலான்ட்டு வாரான். இவனை தேடி நம்ம போனி வராங்க, டீச்சர் வராங்க. சோ நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி மேரியோட பாட்டி மேரி அவங்க கிட்ட ஒப்படைக்கணும்ட்டு கோர்ட் வரைக்கும் வந்திருக்காங்களாமே. இதெல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் யார்கிட்டயும் எதை பத்தி சொல்லவே இல்லை. அன்னைக்கு பிரின்சிபல் உங்ககிட்ட அப்படி கேட்கிறப்போ நான் தான் பிரின்சிபல் கிட்ட சொல்லியிருக்கிறதா நீங்க நினைச்சிருப்பீங்களோன்னு நினைச்சேன். அதான் பார்த்து சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன்ட்டு சொல்லும்போது அவன் சொல்றான், போனி நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்க, அந்த பிரின்சிபலுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு அண்ட் அந்த பிரின்சிபல் எங்க அம்மா கிட்டே சொல்லியிருக்காங்க போலன்ட்டு இப்போ இந்த இடத்துல தான் அந்த விஷயத்த சொல்றான். கொஞ்சம் டல்லா இருக்கிற அவனுக்கு கம்பெனி கொடுத்து அவளும் கூட ஒரு பீர் அடிச்சிட்டு இருக்கிறா போல. அண்ட் அப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க, பேசுறாங்க அப்படியே ஒரு கூலா ஃபன் மோடுக்கு போயிருந்தாங்க. இந்த செலிபிரிட்டி கிரஷ் அது இதுன்னு என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நெருக்கம் இருக்கிறது நம்மளால உணர்ந்துக்க முடியுது. அவங்களுக்குள்ளேயும் ஒரு காதல் ஏற்பட்ட மாதிரி ஃபீல் ஆகுது போல. சோ நைட்டோட நைட்டா அவன் வீட்டுக்கே அவளை தள்ளிட்டு வந்துருந்தான். நைட்லாம் நான் ஜாலியா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி விடிஞ்சதுமே போனி பெட்டை விட்டு எஞ்சி ஒரு மாதிரி கேரா அப்படி வந்து நிக்கிறாளா. அப்ப நடு வீட்டுல நம்ம மேரி உட்கார்ந்து இப்படி விளையாண்டுட்டு இருப்பாளாம். இப்படி டீச்சர் இந்த கோலத்துல பார்த்துட்டும் ஓகோ கதை எப்படி போகுதா அப்படின்ட்டு, என்ன டீச்சர் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு எங்க வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாளாம். மேரியை பார்த்து போனிக்கு ஒரு மாதிரி ஆயிருந்தாங்கிறது வெக்கப்பட்டு ஓடி இருந்தா. இப்ப கோர்ட்ல இருந்து ஏதோ ஒன்று ஆர்டர் வந்திருக்குன்னு பிரிச்சு பார்க்கற நம்மாளு பார்த்தா மேரியை ஒரு 2 நாள் அவங்க பாட்டிக்கிட்ட வந்து ஒப்படைக்கணுமா. ஒரு 2 நாளைக்கு நாங்க பாத்துக்கிறோம்ட்டு அவங்க கோர்ட்ல கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது சம்பந்தமான ஒரு கோர்ட் ஆர்டர். அதை பார்த்துட்டு இருக்கிறான். பக்கத்துல ராபர்ட்டா நிக்கிறா. என்னன்னு கேட்கும்போது விஷயத்த சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, அதான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன், எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புனேன், பேசாம வீட்டுல வச்சு நம்ம டியூட்டர் மூலமா சொல்லி கொடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு இப்படி சொல்றாங்க. சரி 2 நாள் தானே அப்படின்ட்டு பாட்டியோட அனுப்பி வைக்கிறாப்ல. மேரிக்கு பாட்டியோட இந்த சொகுசான வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. அப்படி எல்லாத்தையும் வியப்பா பாக்குறா. அப்புறம் மேரியோடைய அம்மாவுடைய ஆல்பம்லாம் காட்டுறாங்க. இது வரைக்கும் அவ பார்த்திருக்க மாட்டாளா, சில போட்டோக்கெல்லாம் இருக்குல்ல, அப்படி நிறைய புகைப்படங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருக்கா. இது என்ன அது என்னன்ட்டு பிராங்க் கிட்ட தொணத்தலன்ட்டு கேட்பால. அப்படிதான் அவங்க பாட்டியும் புண்ணா ஆகிருந்தா. இருந்தாலும் பேத்தி மேல அளவு கடந்த பாசம் வச்ச மாதிரி தான் தெரியுது. இவன் மறுநாள் பேத்தியை பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி கூப்பிட்டு வராங்க. இந்த யூனிவர்சிட்டியில தான் வந்து பார்த்தீங்கன்னா அதி மேதாவிகள் அதி புத்திசாலிகள்லாம் படிச்சிருப்பாங்க போல. இதெல்லாம் பத்தி பேத்திக்கிட்ட சொல்லிட்டு வராங்க. அண்ட் மில்லினியம் ப்ராப்ளம் சொல்லிட்டு ஒன்று உண்டுங்க. உலகத்திலேயே சால்வ் பண்ண முடியாத ஒரு 7 ஈக்குவேஷன்ஸ். அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. அவருடைய போட்டோ மட்டும் தான் இருக்குது. மித்தது எல்லாமே எம்டியா இருக்குது போல. இதெல்லாம் பாடி சொல்றாங்க. உங்க அம்மா கூட ஒன்று ட்ரை பண்ணா, ஆல்மோஸ்ட் அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு போனா, அப்புறம் அவ கொஞ்சம் தடம் மாறிட்டா, அவளால முடியலன்ட்டு வேதனையா சொல்றாங்க. அவ மட்டும் கண்டுபிடிச்சிருந்தானா நோபல் பரிசு கொடுத்திருப்பாங்க. அவளை பெருமைப்படுத்தும் விதமா இங்க அவ போட்டோ வந்திருக்கும். அவ பெயர் புகழ் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் இருந்திருக்கும்ட்டு இதை பத்திலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கிற நம்ம பேத்தி வந்துட்டு, பாட்டி அப்ப அம்மா விட்டதை நான் பிடிக்கவா, கண்டிப்பா நான் ஒரு நாள் இந்த ஈக்குவேஷனை தீர்த்து இந்த இடத்துல வருவோம் பாருங்க அப்படின்ட்டு இப்படி சொல்லும்போது பாட்டிக்கு நெஞ்செல்லாம் குளிர்ந்து போயிருத்தியா. ராசாத்தி நானே சொல்லலாம்னு நினைச்சேன், நீனே சொல்லிட்டியாமா. உனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தா பாட்டி நான் உனக்காக உதவி பண்றேன், உனக்கு என்ன செய்ய தோணுதோ எது வேணாலும் செய், எது வேணாலும் உனக்கு வாங்கி தரேன்ட்டு இப்படிலாம் சொல்றாங்க, ஆசை காட்டுறாங்க. சரி பாட்டி அப்படின்ட்டு ஒரு சுட்டித்தனமா பாட்டியோட அப்படி ஒரு கிளாஸ் ரூம் தான் கூப்பிட்டு வராங்க. எதுக்கு கூப்பிட்டு வராங்கன்னு கேட்டா, மேரி எந்த அளவுக்கு கணிதத்துல ஒரு திறமையான பொண்ணா இருக்கிறா, அதை சோதிச்சு பார்க்க தான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க பேத்தியை வச்சு பண்ற அந்த எண்ணம் கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஸோ இங்க இந்த யூனிவர்சிட்டியில ஒரு திறமசாலியான ப்ரொஃபசர் ஒருத்தர் உண்டு. அவர் வந்து ஒரு ப்ராப்ளம் போட்டு இவளை சால்வ் பண்ண சொல்றாங்க. எந்த அளவுக்கு மேரி திறமையா இருக்காரான்ட்டு செக் பண்றாங்க. ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளம். மேரி எந்த ப்ராப்ளம் பார்த்ததும் டக்குன்னு வந்து ஆன்சர் பண்ணிடுவா, இது ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதோடைய நுணுக்கங்கள் எல்லாமே சொல்லிடுவா. ஆனா இது என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி கூர்ந்து பார்த்துட்டே இருக்கிறா. ரொம்ப டஃபா இருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டி கூட அந்த ப்ரொஃபசர் கிட்ட வந்து சொல்றாரு, கொஞ்சம் அவ டயர்டா இருப்பான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு வந்து சொன்னா, அந்த ப்ரொஃபசர் பக்கத்துல வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்துட்டு செல்லும், இது பாக்குறது உனக்கு எப்படி தோணுது, கஷ்டமா இருக்கா இல்ல சுலபமா இருக்கான்ட்டு கேட்டா, இல்ல இதுல வேற என்னமோ இருக்கு அப்படின்ட்டு சொல்ல வாரா. பட் சொல்ல மாட்டேங்கிறா. அப்புறம் டக்குன்னு பார்த்தா பாட்டி ஒரு விரக்தியில அங்க இருந்து அவளை கையை பிடிச்சி தரத்தரன்னு கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. பேத்திக்குள்ள ஏகப்பட்ட திறமைகள் இருக்கும், அசால்ட்டா அந்த கணக்கை முடிச்சிருப்பான்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சுட்டு கையை பிடிச்சு கூப்பிட்டு வராங்க. அப்போ பேத்தி சொல்றா, பாட்டி அவங்க ப்ராப்ளம் கேட்ட அந்த கேள்வியே தப்பு பாட்டி, என்ன சொல்றமான்னு கேட்டா ஆமா அப்படின்ட்டு சொன்னதும் மறுபடியும் கூப்பிட்டு வராங்க. சோ ப்ரொஃபசர் வந்து சொல்றாரு, ஆமா நாங்க கேட்ட கொஸ்டினே தப்பு தான், அவ அந்த ப்ராப்ளத்தை தீர்த்து அவ திறமசாலின்னு காட்டத்தை விட நான் கேட்ட கேள்வியில என்ன குறை இருக்குன்னு அவளால் கண்டுபிடிக்க முடியுதா, அந்த அளவுக்கு அவ திறமசாலியான ஒரு பொண்ணா இருக்கிறாளா அப்படின்னு சோதிக்கத்தான் நான் பண்ண ஒரு திருவிளையாடல்ட்டு சொல்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்தை ரொம்ப சுலபமா பண்ணி முடிச்சிருந்தா. அவர் கேட்கிறாரு, அப்ப எதுக்கு இதுல உள்ள குறையை நீ ஃபர்ஸ்டே சொல்லலன்ட்டு கேட்கும்போது,
எங்க மாமா தான் சொல்லுவான், இப்படி பெரியவங்க யாராச்சும் தப்பு பண்ணா அதை சுட்டி காட்டாத, பெரிய மனசு மாதிரி நடந்துக்காதன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதை நான் சொல்லவே இல்லைன்ட்டு கொஞ்சம் இன்னோசன்ட் அந்த இடத்துல சொல்லும்போது அவருக்கு கொஞ்சம் சிரிப்பா இருக்கு. ஸோ கொஞ்சம் மட்டும் இவருக்கு ட்ரைனிங் கொடுத்தா போதும், கண்டிப்பா இவ்வளவு மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு சாதனை புரிவான்ட்டு இதை பத்தி பாடிக்கிற சொல்ல பாட்டிக்கு மனசு அப்படி குளிர்ந்து போயிருது. அப்படியே பேத்தியை கொண்டு விடுறதுக்காக வராங்க. பிராங்க பார்த்ததும் நம்ம மேரிக்கு அவ்வளோ சந்தோஷம். 2 நாள் பிரிஞ்சிருந்தது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிறந்ததுல இருந்து அவ பிரிஞ்சதே கிடையாது தெரியுமா அப்படின்ட்டு மாமா அப்படின்ட்டு செல்லாம ஓடி வாரா. அண்ட் இவனும் பார்த்துட்டு அம்மா உள்ள கூப்பிடுறான், வீட்டுக்குள்ள கூப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன். என்னதான் முரண் இருந்தாலும் பாசம் இருக்க தானே செய்யும். அவங்க பாக்குறாங்க, வந்துருவண்டா நான், பட் உங்க வீட்டுல பூனை வளர்க்குறீங்களே எனக்கு அதை பார்த்த பயமா இருக்கு, இன்னொரு டைம் பார்க்கலான்ட்டு போயிருந்தாங்க. மேரி பிராங்க் கிட்ட பாட்டியோட இருந்ததை பத்தி ரொம்ப ஜாலியா இருந்ததை பத்திலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அம்மா போட்டோ பார்த்துட்டு எனக்கு ரொம்ப அவங்கள பிடிச்சிருக்குன்ட்டு சொல்லுவாளாம். நம்மால் கொஞ்சம் பக்குன்ட்டு யோசிக்கிறான். அதுக்குன்ட்டு மாமா நான் அவங்க கூட போய் இருப்பேன்ட்டு நினைச்சிடாத, எனக்கு உன் கூட தான் மாமா இருக்கணும், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்ட்டு இப்படி ரொம்ப சம்மத்தா சொல்லுது. அப்புறம் சோசியல் சர்வீஸ்ல இருந்து நம்ம மேரி இந்த இடத்துக்கு ஃபிட்டா இருப்பாளா, ஐ மீன் நம்ம ஹீரோ நல்லபடியா பார்த்துப்பானா, இது வரைக்கும் பார்த்துக்கிட்டானா, ஒரு பேச்சுலரா இருந்து எப்படி ஒரு குழந்தை எப்படி பார்த்துக்க முடியும் அப்படின்னு தான் அப்படி ஒரு லேடி வந்து விசாரிக்கிறாங்க. ஏன்னா யாரோட போய் இருக்கணும் அப்படின்ட்டு மேரிக்கு இப்போ முடிவெடுக்கக்கூடிய வயது இல்ல, அதனால தான் இப்படி வந்து கோர்ட்ல இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க போல. இந்த லேடி ஒன்னொன்னா கேட்கறாங்க. அதாவது நம்ம மேரி கிட்ட பேச்சு கொடுத்து அவங்க சந்தோஷமா இருக்காளா எப்படின்ட்டு வந்து விசாரிக்கிறாங்க. ஆனா நம்ம மேரி தான் பயங்கர ஸ்மார்ட் ஆச்சு. அவங்க கேட்கிற ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஹீரோக்கு சாதகமாவே வந்து சொல்றா. உங்க மாமா வேலைன்ட்டு வெளியே போனா நீ எங்க இருப்ப, உன்னை யார் பார்த்துப்பான்னு கேட்டா பக்கத்துல ராபாட்டான்ட்டு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க தான் என்ன பார்த்துப்பாங்க. இந்த இடம் பிடிச்சிருக்கா இல்ல பாட்டியோட போய் பார்த்துட்டு வந்தியே அந்த இடம் பிடிச்சிருக்கான்னு கேட்டா இந்த இடம் தான் பிடிச்சிருக்கு, நான் எங்க மாமாவோட தான் இருக்க ஆசைப்படுறேன், இங்க பாருங்க என்னதான் நீங்க கேட்டாலும் நான் எங்க மாமாவோட தான் இருக்க போறேன்னு சொல்ல போறேன், நீங்க போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க போங்க கிளம்புங்க, சொல்லப்படுத்தாதீங்கன்ட்டு இப்பெல்லாம் பேசுறத பார்த்து ஓகே இந்த பொண்ணுங்க ஜாலியா தான் இருக்கிறா அப்படின்ட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. மறுபடியும் ஒரு வாய்தான் நடக்குது. பாட்டி தரப்புல என்ன பண்றாங்கன்னா மேரியுடைய உண்மையான அப்பாவை எப்படியோ கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருந்தாங்க. அவனுக்கு மேரி மேல அக்கறை இருந்த மாதிரி தெரியல. ஆனா இது பாட்டி பிளான் தான். என்ன தெரியுமா, மேரியுடைய அப்பா கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி மேரி நான் பாத்துக்கிறேன்ட்டு நீங்க வந்து வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து மேரியை ஒப்படைச்சிருங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தாரேன்னு சொன்னதுனால பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இவன் இப்படி உட்காந்து நடிச்சிட்டு இருக்கிறான், பொண்ணு மேல அக்கறை இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம லாயர் கெடுக்கக்கூடிய 2-3 கேள்வி கேட்கிறாரு. இத்தனை வருஷம் இல்லாத அக்கறை எப்படி திடீர்னு இப்ப வந்துச்சு, யாராச்சும் உங்களை தூண்டாங்களா, காசு கொடுத்தாங்களான்ட்டு கரெக்டா கேட்கிற மாதிரி கேட்கிறாரு. இல்ல என் பொண்ணு மேல உள்ள பாசம் தான் அக்கறை தான் அது இதுன்னு சொல்லி நடிக்கிறான். அப்ப எதுக்கு உங்க ஒய்ஃப் இறந்த டைம்ல நீங்க வரல, எதுக்கு உங்க குழந்தைய அப்பெல்லாம் நீங்க வந்து கவனிக்கல வைக்கலான்ட்டு 2-3 கேள்வி கேட்கிறப்போ அப்படி பதில் சொல்ல முடியாம முழிச்சு போறானா. அண்ட் ஜட்ஜ் புரிஞ்சுக்கிறாரு. சோ சொந்த அப்பாவுக்கே அந்த குழந்தை மேல அக்கறை கிடையாது, சோ அவர்கிட்ட வந்து ஒப்படைக்க முடியாதுன்ட்டு தீர்ப்பு கொடுத்துருந்தாரு. வாய்தா முடிஞ்சது அம்மாவும் பிள்ளையும் நடந்து பேசி வந்துட்டு இருக்காங்க. அப்போ இவன் கேட்கிறான், ஆமா அப்பா இறந்ததுக்கு அப்புறமா நீங்க இன்னொருத்தர மேரேஜ் பண்ணீங்கல்ல, என் ஸ்டெப் டாட் அவர் என்ன செய்யறாருன்னு கேட்கும்போது அவர் வந்து இப்படியான ஒரு பண்ணத்தோட்டம் நிலங்கள் ஆடு மாடுன்ட்டு பார்த்து ஒரு பெரிய கோடீஸ்வரர் தான், ஏன் கேட்கிறேன்னு கேட்டா பாவம் தனியா தான் நாங்க இருக்கிறாரு, ஒத்தாசுக்கு நீங்களும் போயிட்டு ஆடு மாடை கவனிச்சுக்கிட்டு அந்த பண்ணத்தோட்டத்தை பார்த்துக்கிட்டா தான் என்னன்ட்டு பயங்கரமா கலாய்ச்சிட்டிங்க பாருங்க, மேரி என் கூட தான் இருப்பா, அவளை எங்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கான இந்த வேலையை பார்க்காதீங்கம்மா, நீங்க கிளம்புங்கன்ட்டு சொன்னதும் உடனே விட்டு போயிருவாங்களா. அடுத்த ஹியரிங்ல பார்க்கலான்ட்டு போயிருந்தாங்க. ஸோ அப்பா இருக்கிற விஷயம் அண்ட் இந்நாள் வரைக்கும் பார்க்க வராததை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மேரி கதவை சாத்திக்கிட்டு உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்கிறா. பாவம் அவருக்கு என் மேல பாசம் இல்லை அக்கறை இல்லை, யாருக்குமே என்ன பிடிக்கல, எங்க அம்மாவும் என்னை விட்டு போயிட்டாங்க, எங்க அப்பாவும் என்னை பார்க்க வரல, நான் பிறந்ததே வேஸ்ட், நான் பிறந்த அன்னைக்கு நான் எல்லாருக்குமே ஒரு பாரமா தானே இருந்திருப்பேன்ட்டு இப்படி ரொம்ப பெரிய மனசி மாதிரி இப்படி அழுது சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கமா பிராங்கும் ராபர்ட்டாவும் என்ன சொல்லி பார்த்தாலும் அவ கேட்கறதா இல்லையா, அவ அப்படி அழுறது பிராங்குக்கும் ராபர்ட்டாவுக்கும் ரொம்ப கஷ்டமா ஆயிருது. அப்புறம் மேரி நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவான்னு சொல்லிட்டு மேரி ராபர்ட்டா 2 பேரையும் கூப்பிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் வரான். 3 பேருமே அப்படி உட்கார்ந்து இருக்காங்க. அண்ட் மேரி கேட்கிற தொணத்தொணட்டு எதுக்கு மாமாங்க கூப்பிட்டு வந்த, என்னன்ட்டு கேட்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு வெயிட் பண்றாங்க. அவங்களுக்கு எதிர்த்தாப்புல வந்து ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. ரொம்ப பரபரப்பா இருந்த மாதிரி தெரியுது. ஆக்சுவலா அவங்க பொண்ணுக்கு பிரசவம் போல, மாமா மாமியாண்டு அம்மா அப்பான்ட்டு எல்லாருமே ஒரு மாதிரி எதிர்பார்ப்போட ஆவலோட இருந்த மாதிரி தெரியுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள இருந்து அந்த பொண்ணுடைய கணவர் வந்து இந்த மாதிரி பையன் பிறந்திருக்கிறான்னு சொல்லும்போது மொத்த குடும்பமும் அப்படி சந்தோஷத்துல துள்ளி குதிப்பாங்க, ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. இதை மேரி பார்த்துட்டு என்ன ஒரு குழந்தை பிறந்ததுக்கு எல்லாரும் ஹாப்பியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ பிராங்க் சொல்றான், மேரி பார்த்தல இப்படிதான் நீ பிறக்கும் போதும் மொத்த குடும்பமும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், பேரானந்தத்துல இப்படிதான் நாங்க துள்ளி குதிச்சோன்ட்டு இப்படி சொல்லும்போது அப்படியே பார்த்து சிரிக்கிறா. அப்போ உண்மையில நான் பிறந்தது எல்லாருக்குமே சந்தோஷமா இருந்துச்சா அப்படின்னு கேட்பாலாம். பின்ன ஆமா நீ பிறந்தது ஒரு பாரன்னு சொன்னியே, அதான் கண்ணு முன்னால நாங்க எப்படி சந்தோஷமா இருந்தோம்ட்டு காமிக்கிறதுக்காக தான் கூப்பிட்டு வந்தேன்ட்டு சொல்லி சமாதானப்படுத்துறான். இப்பதான் அம்மனிக்கு கொஞ்சம் மூஞ்சே பிரைட் ஆகுது. அடுத்ததா இன்னொருத்தவங்களுக்கு குழந்தை பிறகுதா. அப்ப நம்ம மேரி வந்து அந்த குடும்பத்தோட அவளும் போயிட்டு சந்தோஷத்துல துள்ளி குச்சிட்டு இருக்கிறா. நம்ம பிராங்க் பாக்குறாரு, மேரிய எந்த சூழ்நிலையும் நம்ம அம்மா கிட்ட விட்டுறக்கூடாது, அவளை எப்போதுமே இப்படி ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அண்ட் கண்டிப்பா இவனாலையும் அவளை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுன்ட்டு தெரியுது நல்லாவே. இப்போ மறுநாள் கோர்ட்ல ஹியரிங். நம்ம தரப்பு லாயர் வந்து இப்போ பாட்டியை கூப்பிட்டு வச்சு சில பல கேள்விகள் கேட்கறாங்க. சோ அவங்க பொண்ணை அவங்க எப்படி பாத்துக்கிட்டாங்க, கணிதத்துல அவங்க சாதிக்கணும்ட்டு அவங்க கொடுத்த அழுத்தம் என்ன, அதனால அவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க, சோ ஒரு அம்மா ஆசைக்காக தன்னுடைய பொண்ணை ஒரு பகடக்காயா யூஸ் பண்ணிக்கிட்டது, அதனால ஏற்பட்ட டிப்ரெஷன்ல அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டதுன்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து புட்டு புட்டுன்ட்டு வைக்க அவங்களால மறுக்க முடியல. ஏன்னா அவங்க பொண்ணை அப்படிதான் ட்ரீட் பண்ணாங்கல்ல. சோ பொண்ணு
பொண்ணோட இறப்புக்கு இவங்க எப்படி ஒரு முக்கிய காரணமா இருந்தாங்களோ, அவங்க ஆட்டத்துக்கு ஒரு பகட கையா யூஸ் பண்ணாங்களோ, அதே மாதிரி தான் இப்ப மேரியும் வந்து அவங்க கண்டுபிடிப்புக்காக அவங்க பயன்படுத்த போறாங்க. சோ மேரி அவங்க கிட்ட கண்டிப்பா வளர்ந்தாலுமே அவளுக்கு பாதிப்பு தான் சொல்லிட்டு இப்படி நம்ம தரப்புல இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்டா வைக்க, அதுக்கு அம்மா சொல்றாங்க அப்பலாம் கிடையாது, என் பொண்ணுக்கு கணிதத்துல ஒரு ஆர்வம் இருந்துச்சு, அதுல சாதிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டா, அதுக்கப்புறம் ஒரு பையனை காதலிச்சா, அதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கிட்டா, அதுக்கப்புறம் தான் அப்படி ஒரு விபரீத முடிவு எடுத்தா, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டு இவங்க அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல, இப்ப இவங்க தரப்புல இருந்து நம்ம ஹீரோ விசாரிக்கிறாங்க. சோ உங்க அக்கா ஆசைப்பட்டதுனால தானே நீங்க வந்து மேரிய பாத்துட்டு இருக்கீங்க. ஆமான்னு சொல்லும்போது நீங்க நல்லபடியா பொறுப்பா பாத்துக்கணும் தானே நீங்க ஆசைப்பட்டீங்க. ஆனா எதுக்கு நீங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கல? ஒருவேளை உங்களுக்கோ இல்ல அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா மருத்துவ செலவுக்காக டாக்டரோடைய போட்டை நம்ம ரிப்போர்ட் பார்க்க முடியும் அப்படின்ட்டு இப்பெல்லாம் வந்து கேட்கிறாரு. சோ இப்படி ஒரு மருத்துவ பாதுகாப்பு இல்லாமலே இருக்கீங்க, இது மேரிக்கும் கண்டிப்பா பாதிக்கும்னு சொல்லிட்டு, மேரி ரொம்ப அதிபுத்திசாலித்தனமான பொண்ணு, அவளுக்கு ஏத்த கல்வியை நீங்க கொடுக்கவே இல்லை, ஒரு சாதாரணமான ஸ்கூல்ல தான் சேர்த்திருக்கீங்க, அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபலே வந்து இப்படி ஒரு கிஃப்டட் ஸ்கூல்ல ஸ்காலர்ஷிப் வாங்கி சேர்த்துக்கலாம்னு சொன்னதுக்கு வேணான்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் தெரியுமா? உங்க அக்கா மேல உங்களுக்கு ஒரு பொறாமை. நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது உங்கள் அக்காவை தான் எல்லாருமே அவங்க திறமையை வச்சு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அவங்கள தான் எல்லாருக்குமே பிடிச்சது, நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கீங்க. அதனால் அக்கா மேலே ஒரு கோபம், ஒரு பொறாமை ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பழி வாங்குறதுக்கு தான் இப்போ அவங்க குழந்தைய நீங்கள் இந்த மாதிரி பொறுப்பில்லாமல் வளர்த்துட்டு இருக்கீங்கன்ட்டு இப்படி சம்மந்தம் இல்லாமல் எமோஷனல் அட்டாக் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்க நம்மால் ரொம்ப மாதிரி ஆயிடுதான். எங்க இப்படி சம்மந்தம் இல்லாமல் என்னலாமோ சொல்லி கதை கட்டிட்டு இருக்கீங்க. எங்கள் அக்கா சொன்னது அவள் வயசுக்கு ஏற்ற மாதிரியான குழந்தைகளோட சேர்ந்து அவள் நார்மல் லைஃப் வாழ்ந்தாலே போதும், நார்மல் கல்வி அவளுக்கு கொடுத்தாலே போதும் தான் அவள் ஆசைப்படுது. அவளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு மேரி வந்து ஒரு ஜீனியஸா இருப்பான்னு சொல்லிட்டு, அதனால அவ குழந்தை எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாலோ அதன்படி தான் நான் வளர்த்துட்டு வரேன், பொறுப்பாகவும் இருக்கிறேன், சும்மா கம்பி கட்டுற கதெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லும்போது, இல்ல நீங்க வளர்க்க போய் தான் அவ ரொம்ப முரட்டுத்தனமாவும் ரொம்ப கோவமாவும் இருக்கிறா. ஸ்கூல்ல ஒரு பையனை அடிச்சிருக்கிறா, அது காரணமே நீங்க தான். ஏன்னா நீங்க அப்படி ஒரு டைம் ஒருத்தனை அடிச்சு நீங்க ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. உங்களை பார்த்தா அந்த பொண்ணு கெட்டு போகுதுன்ட்டு இப்பெல்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு வருது டென்ஷன். அதுக்கு இதுக்கு சம்மந்தப்படுத்தாதீங்க. நான் சண்டை போடுறது வேற, மேரி ஒரு நியாயத்துக்காக சண்டை போட்டா. ஒரு 12 வயசு பையன் 7 வயசு பையனை கிண்டல் பண்ணிருக்கான், தள்ளி விட்டு புல்லிங் பண்ணிருக்கான். அதை பார்த்து கொதிச்சு தான் அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணி நின்றுகிறாளே தவிர மற்றபடி நீங்க சொல்ற மாதிரியான எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாதுன்ட்டு நம்மால் முடிஞ்ச அளவுக்கு சொல்றான். ஆனா பயங்கர எமோஷனல் அட்டாக் தான் அங்க போயிட்டு இருக்கு. ஃபைனலா இந்த ரெண்டு தரப்புடைய விசாரணை வச்சு பார்க்கும்போது ரெண்டு தரப்புமே வந்து ஆக்சுவலா அந்த அதிபுத்திசாலித்தனமான குழந்தைய வளர்க்கறதுக்கு தகுதியற்றவங்கன்னு தான் அந்த ஜட்ஜ் வந்து யோசிக்கிறாப்ல. அதனால மறுபடியும் வாய்தா தள்ளி வைக்கப்படுது. இந்த சமயத்துல நம்ம ஹீரோடைய லாயர் இருக்கிறாரு தெரியுமா, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஹீரோடைய அம்மா ஜட்ஜ் கிட்ட வந்து ஒரு கோரிக்கையா விண்ணப்பமா வந்து கேட்டுக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, ரெண்டு தரப்புலயும் வந்து குழந்தைய வச்சு பாத்துக்க வேண்டாம், குழந்தை இல்லாம குழந்தை தத்தெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் இருப்பாங்க தெரியுமா, அப்படி ஒரு கப்பல் கிட்ட வந்து நீங்க மேரியை தத்து கொடுத்துருங்க. சோ அவங்க கண்டிப்பா குழந்தைய நல்லா பொறுப்பா பாத்துப்பாங்க, அவளுக்கு ஒரு நல்ல கல்வியும் கிடைக்கும், அவ திறமையை வளர்த்துப்பா, அப்பப்போ நானும் போய் பாத்துப்பேன்னு சொல்லிட்டு இப்படி கோரிக்கையா வச்சிருப்பாங்க போல. ஆக்சுவலா இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்னு நல்லாவே தெரியுது. அந்த கோரிக்கைக்கு நம்ம ஹீரோ கண்டிப்பா இப்போ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்ட்டு நம்ம லாயர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா ஒருவேளை அம்மா கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அவங்க ஜட்ஜுக்கு காசை கொடுத்து அவங்க பக்கமா தீர்ப்பு கூட கொண்டு போயிடலாம். இந்த டீல் ஒரு நடுநிலையா இருக்கு. சோ நீ கண்டிப்பா ஒரு கப்பல் கிட்ட தத்து கொடுக்கலான்ட்டு ஒத்துக்கோ அப்படின்ட்டு இப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோவால ஏத்துக்க முடியல. நான் எதுக்கு மேரியை தத்து கொடுக்கணும், நான் நல்லா தானே பாத்துக்கிறேன், நான் என்ன குறை வைக்கிறேன், நான் நல்லா ஒரு கார்டியனா தானே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அவனுடைய எமோஷனலா ரொம்ப விரக்தி அடைஞ்சு பேசிட்டு இருக்கிறான். ஸோ இவங்க தான் என்ன வந்து தப்பா போர்ட்ரே பண்றாங்க, நான் நல்லா தான் பார்த்துட்டு இருக்கிறேன்ட்டு அவன் சொன்னதே சொல்றான். அப்போ அந்த லாயர் என்ன சொல்றாருன்னா, அங்க பாரு ஃப்ராங்க், அவங்க சொல்ற பிரகாரமே நம்ம குழந்தைய தத்து கொடுத்துரும், அவளுக்கு 7 வயசு ஆகுது இல்ல, ஒரு 12 வயசு ஆகும்போது அவ கண்டிப்பா யாரோட போய் இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கலாம். ஸோ அது வரைக்கும் அந்த கப்பலோட போய் இருக்குன்னு சொல்லும்போது அது எப்படி முடியும் நீங்க சொல்றீங்க, 5 வருஷம் வரைக்குமே மாமா மாமான்ட்டு என்ன நினைச்சிட்டு இருப்பாளா, 5 வருஷத்துல என்னெல்லாமோ மாற்றம் அடைஞ்சிரும், அவ மாறிடுவா, என்ன மறந்துடுவா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் தத்து கொடுக்க போறது இல்லை அப்படின்ட்டு இவன் இப்படி பிடிவாதமா சொல்ல அவர் வந்து சொல்றாருங்க, பாருங்க சொல்றது சொல்லிட்டேன், அப்புறம் உங்க அம்மா அவங்க பக்கமா தீர்ப்பை கொண்டு போயிட்டு அண்ட் குழந்தைய அவங்க நினைச்சபடி என்னெல்லாமோ பண்ணலான்ட்டு இவன் இப்படி சொல்லும் போது கொஞ்சம் பயமாவும் இருக்கா. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒத்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே 2-3 நாள் கடந்து போகுது. மேரிக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது தெரியுமா, அவ வழக்க போல மாமாவோட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கிறா, வழக்கம் போல தொண பேசிட்டு இருக்கிறா. கோர்ட்ல இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறதே அவளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி இதுல இருந்து ஒரு வாரம் கடந்து போக இப்ப மேரியை தத்து எடுக்கிறதுக்காக ஒரு கப்பல் வராங்க. அவங்க கிட்ட வந்து பேசி அவங்க வீட்டுல கொண்டு விடுறதுக்காக நம்ம மேரி கூப்பிட்டு வரான்னு. அப்படி அங்க விட்டுட்டு அப்படி போறதுக்கு முன்னால பேசுவான் பாருங்க, ஒரு மாதிரி எமோஷனலா பேசுறத மேரி புரிஞ்சுக்கிறா. மாமா என்னை விட்டு போகிறது அங்க கூப்பிட்டு வந்து அட்டு அழ ஆரம்பிச்சிருவா பாருங்க, நான் இருக்க மாட்டேன் நான் உன் கூட வந்துட்டு சொல்லும்போது நான் ஒன்றும் பண்ண முடியாது மேரி, கோர்ட்ல இப்படி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நீ மாமா கூட வந்துடலான்ட்டு என்னதான் சமாதானப்படுத்தினாலும் மேரி முடியவே முடியாது, நான் உன்னையும் ராபர்ட்டா விட்டு இருக்க முடியாது, என்னை விட்டு போகாத மாமா, என்னை கூப்பிட்டு போயிருன்ட்டு இப்படி அழ அவனை பொத்துன்னு அடிச்சு முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தை இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு போராடுதா, அவன் பாட்டுக்கு விட்டு வருவானா, அப்படியே கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. கண்ணாடி வழியா அப்படி தேம்பி தேம்பி அழுறா. கார்ல வந்து இவன் அப்படியே மனசே உடஞ்சு போயிருதுங்க. அப்படி இவனும் கண்கலங்க அழுது போயிருந்தான். அவளை திரும்பி கூட பார்க்க முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப உடஞ்சு போயிருந்தான். மனசை கல்லாக்கிட்டு கணத்தை இதயமா அங்க இருந்து அப்படியே கார் எடுத்து வந்துருந்தான். ராபர்ட்டா பாவம் சும்மாவே மேரியை பிரிஞ்சிருக்க மாட்டாங்க, இப்போ ஒரே அடியே விட்டு வந்தது நினைச்சு பாவம் சாப்பிடாம கொள்ளாம தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. ஸோ இவன் சோகமா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போனி வந்து அவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் படுத்துறா. அப்படியே ஒரு மாசம் கடந்து போகுது. மேரி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த தத்து கொடுத்த கப்பல் போய் பார்க்க போனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் உங்க கூட வாரன்ட்டு அடம் பிடிப்பா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிட்டு இருக்கா. எங்க மேல இருக்கிற நம்பிக்கையும் அவளுக்கு போயிடும் அப்படின்ட்டு இப்படி வராதிங்கன்னு இப்படி சொல்லியிருந்தாங்களா. உடனே ஏதோ கிஃப்ட் கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இதை அவகிட்ட கொடுத்துருங்கன்ட்டு அங்க இருந்து அப்படியே பார்க்காமலே மனசுரைஞ்சு போய் வந்துருந்தாப்ல. ரொம்ப கஷ்டமாயிருது. வீட்டுக்கு வந்ததும் பார்த்தா மேரி நினப்பாவே தான் இருக்கு. மான்குட்டி மாதிரி அங்க இங்கமா துளுகிட்டு இருப்பாளே, வீடு எப்படி வெறிச்சோடின்னு இருக்கேன்னு தான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே சமயம் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்ஸ்க்கான ஒரு நோட்டீஸ் போர்டு உண்டு. யாராச்சும் தத்து கொடுக்கறதா இருந்தாலோ இல்ல யாரும் வளர்க்குற நாய் பூனை தொலைஞ்சு போனாலோ அண்ட் யாராச்சும் விற்கிறதா இருந்தா கூட இப்படி ஒரு நோட்டீஸ் போர்டில் போட்டிருப்பாங்கல்ல. அப்படி நம்ம மேரி பாத்தீங்கன்னா அவ கையோட அந்த ஒத்தக்கன பூனையும் அவ கொண்டு போயிருப்பா. இப்ப அந்த பூனையை யாராச்சும் தத்து எடுத்துக்கிறீங்களான்ட்டு வந்து நோட்டீஸ்ல ஒட்டிருக்கு. மேரிக்கு அந்த பூனை இல்லாம இருக்கவே முடியாது. ஆனா அவகிட்ட இருந்து அதை பறிச்சு இந்த மாதிரி இதை நோட்டீஸ் பண்ணிருக்காங்கல்ல, இதை நம்ம ஹீரோன் பார்த்து அதை போட்டோ எடுத்து நம்ம ஹீரோக்கு அனுப்பி வைக்க இதை தெரிஞ்சு நம்ம ஹீரோ வேக வேகமா அந்த பெட்ஸ் எல்லாம் வச்சிருக்க அந்த இடத்துக்கு போறான். ஏகப்பட்ட பெட்ஸ் இருக்கு, பூனை இருக்கு அண்ட் அங்கதான் அந்த ஒத்தக்கண்ணு பூனையும் இருக்கு. யாருமே வாங்கல அண்ட் ஒத்தக்கண்ணா குறைபாடா இருக்கிறதுனால அதை ஊசி போட்டு கொள்ளலான்னு பார்த்துருப்பாங்க. நம்மால் ஜஸ்ட் மிஸ் வந்து எப்படி காப்பாத்திட்டான். அந்த பூனை மட்டும் இல்ல, அதே மாதிரி குறைபாடு உள்ள 2 பூனைகளை அவங்க கொல்ல பார்த்திருப்பாங்க ஊசியை போட்டு. இதை பார்த்த நம்ம ஹீரோ கொஞ்சம் இறக்கப்பட்டு அந்த 2 பூனையும் சேர்த்து வாங்கிட்டு ராபர்ட்டாவை கூப்பிட்டு நேரா மேரியை பார்க்கறதுக்காக வரான். ஆக்சுவலா பூனைகள் யாருக்கு பிடிக்காது, அவங்க அம்மாவுக்கு தானே. அவங்க அம்மா பார்த்த வேலை தான்ட்டு அவனுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ மேரி தத்தெடுத்த தம்பதி கிட்ட கேட்டா அவங்க அப்படியே முழிக்கிறாங்க. ஆக்சுவலா பார்த்தா அவங்க அம்மா காசு கொடுத்து தான் இவங்களை வந்து இப்படி செட்டப் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கப்பலுடைய கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு அம்மா நம்ம மேரிக்கு இப்படியான கணக்கு பயிற்சிகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம நினைச்ச மாதிரியே. இதை பார்த்தது நம்மளுக்கு சுருன்னு கோவம் வருது. நினைச்சேன் பக்கா பிளான் போட்டு இப்படி ஒரு கப்பல் செட் பண்ணி என்கிட்ட இருந்து மேரியை பிரிச்சு உங்க கண்டுபிடிப்புக்காக எப்படி அக்காவை பயன்படுத்தின மாதிரியான இப்படி பயிற்சிகள் போயிட்டு இருக்கா அப்படின்ட்டு வந்து கோவப்பட்டு கேட்டுட்டு நாங்க இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்கன்னு ஒரு ஃபைலை தூக்கி போடுறான். அது என்னன்னு தெரியல. சரி வா மேரி நம்ம போலான்னு சொல்லும்போது மேரி மாமா மேல கோவத்தில் அங்கிருந்து ஓடுறான். நான் வரமாட்டேன்னு ஓடுறா. இவன் பின்னாலே சமாதானப்படுத்த போறான். அப்ப அவங்க தடுக்க போற பாட்டியை ராபர்ட்டா மறிக்கிறாங்க. என்னை தாண்டி போயிருவீங்கன்ட்டு மிரட்டுவாங்களாம். கம்முன்னு ஆயிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து மேரியை சமாதானப்படுத்துறான். அவள் டப்புன்னு அடிக்கிறான். என்னை விட்டு போகாதான்னு சொன்னல, எதுக்கு மாமா என்னை விட்டு போனேன், எதுக்கு என்ன பார்க்க வரலன்ட்டு இப்படி ஓன்னு அழுதுகிட்டு இருக்கிறா. அவனும் கண்கலங்கி போயிட்டு சமாதானப்படுத்துறான். ஒன்ல இனிமேல் நம்ம வீட்டுக்கே போயிடலாம், என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கவே முடியாதுன்ட்டு சமாதானப்படுத்த மாமா அந்த மாதிரி பூனையை என்கிட்ட இருந்து பிடிங்கிட்டாங்க தெரியுமா, எங்க போச்சுனே தெரியல அப்படின்ட்டு சொல்லும்போது பூனை எங்கிட்ட தான் இருக்குது, நீ பயப்படாத, உனக்கு இப்போ ஒரு பூனை இல்லை 2 பூனை மொத்தம் 3 பூனையை வாங்கிட்டு வந்துட்டேன்ட்டு அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள வந்து கூப்பிட்டு வந்ததும் மேரிக்கு ராபர்ட்டாவை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அங்க இருந்து கூப்பிட்டு போயிருந்தாங்களா. இப்பதான் இவன் கொண்டு வந்து போட்டான் தெரியுமா அந்த ஃபைல் என்னங்கிறத சொல்றான். அவன் கொண்டு வந்து தூக்கி போட்டது என்ன ஃபைல்னு சொல்லும்போது அம்மா அரண்டு போயிருந்தாங்க. ஆக்சுவலா இத்தனை காலமா அவங்க எதுக்கு போராடினாங்க, ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணதானே, அந்த ஈக்குவேஷனுக்கான தீர்வு தான் இது அப்படின்ட்டு வந்து சொல்லுவானா. ஆமா, அக்கா சாகிறதுக்கு முன்னால அது எப்பவே பண்ணி முடிச்சிட்டா. மேரி தூக்கிக்கிட்டு கை குழந்தையோட அன்னைக்கு வந்தப்போ தான் நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது என்கிட்ட சொன்னா, இதை பத்திரமா வச்சுக்கோ, யார்ட்டையும் கொடுத்துறாத, குறிப்பா அம்மாவுக்கு தெரிய வேண்டாம், இது உன் வீட்லயும் பத்திரமா இருக்கட்டும் மொட்டையா சொல்லிட்டு போனா. ஆனா அதுக்கப்புறம் தான் அவ இறந்தே போயிட்டா. ஆனா லெட்டர்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தா, இந்த ஈக்குவேஷனை கண்டிப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது பப்ளிஷ் பண்ணாத, அவங்க செத்ததுக்கு அப்புறமா பண்ணு அப்படின்ட்டு சொன்னா. எந்த அளவுக்கு நீங்க அவளை கொடுமைப்படுத்தியிருந்தா அந்த அளவுக்கு அது வேதனையா உருக்கமா அந்த லெட்டர் எழுதி வச்சிருப்பா அப்படின்ட்டு வந்து சொல்லும்போது, சோ இத்தனை நாள் எதுக்காக அவங்க ஏங்குறாங்களோ அது கண் முன்னால இருக்கு. ஆனா தன்னுடைய பொண்ணு இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காளே அப்படின்ட்டு தான் அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா அப்படி சொன்னான்னு சொல்றேன். அப்புறம் எதுக்காக இந்த ஃபைலை என்கிட்ட கொடுக்கணும்னு கேட்டா, இதுக்கு நான் போராடுறீங்க, இதுக்காகச்சும் என்கிட்ட மேரியை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்றான். ஆனா இருந்தாலும் அக்கா அப்படி சொல்லியிருக்கிறா, எனக்கு எப்படி வந்து இதை பப்ளிஷ் பண்ணு உறுத்தலா இருக்குன்னு சொல்லும்போது அக்காவுடைய மனசு எனக்கு தான் ஒரு நிலையா இருந்திருக்கு. அவ இன்னைக்கு ஒன்று சொல்வா, நாளைக்கு ஒன்று சொல்வா. சோ சாகிறதுக்கு முன்னால அப்படி ஒன்று சொன்னா, இப்போ உயிரோட இருந்தா கண்டிப்பா அவங்கள பப்ளிஷ் பண்ண சொல்வான்னு சொல்லிட்டு அவங்க மனசை மாத்திட்டு எப்படியும் நம்ம மேரியா அவங்க கிட்ட இருந்து கூப்பிட்டு வந்துருந்தான். அவங்க போனதுக்கு அப்புறமா அந்த ஃபைலை புரட்டி பாக்குறாங்க, அந்த பாக்ஸை பாக்குறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு சாதனையை அசால்ட்டா அப்படி ஒரு பாக்ஸ்ல போட்டு இப்படி இத்தனை நாளா பாத்துருக்கான்ட்டு தான் அவங்களுக்கு ஒரு வியப்பு. அப்பதான் அவங்க பொண்ணு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த ஈக்குவேஷனை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்ட்டு அதுக்காக ரஃபா போட்டு பார்த்துருப்பாங்க தெரியுமா. அந்த தாள்லாம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் பாக்குறப்போ எந்த அளவுக்கு அவங்க கடின உழைப்பை கொடுத்துருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க, ரத்தம் செஞ்சிருக்காங்கன்ட்டு அம்மாவால் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் பாக்குறப்போ உணர்ந்துக்க முடியுது. இத்தனை நாள் தான் பொண்ணு வீக்கு அப்படி இப்படின்ட்டு எல்லாமும் நினைச்சிருப்பாங்கல்ல, உண்மையாவே அவ அதி புத்திசாலி தாண்டா அப்படின்ட்டு பார்த்து வியந்து போறாங்க. இந்த இடத்துல பொண்ணை ரொம்ப மிஸ் பண்ணி அழுறாங்க. ஆனா இருந்தாலும் அவருடைய புகழ் இந்த உலகத்துல இனிமேல் அழிற வரைக்கும் ஓங்கி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆனந்தமும் அவங்களுக்குள்ள இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா சில மாதங்கள் கடந்து போக மேரி பாத்தீங்கன்னா அவ படிச்ச அந்த நார்மல் ஸ்கூல்ல விட்டு அவருடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்காக நம்ம ஹீரோவை வந்து பாத்தீங்கன்னா அவளை பெரிய பெரிய அறிவாளிங்க படிக்கக்கூடிய ஒரு பெரிய காலேஜ்ல சேர்த்திருக்கிறான். சோ திறமைக்கு எந்த விதத்திலையும் நம்ம ஒரு முட்டு போட்டுற கூடாது. அவ
வாழ்க்கையில பல சாதனைகள் புரியணும்னு சொல்லி தான் இப்படியான ஒரு காலேஜ்ல சேர்த்திருப்பான் போல. கிளாஸ் முடிஞ்சதுமே அப்படியே பிக்கப் பண்ணி கார்ல கொண்டு வந்து நேரா இன்னொரு ஸ்கூல்ல கொண்டு விடுறான். வேற எங்கேயும் இல்ல, நம்ம மேரி படிச்ச அவளுடைய பழைய ஸ்கூல் தான். அங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட போயிட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கா. அங்க நம்ம ஹீரோன் தான் பாத்துட்டு இருப்பாங்க போல. அப்படியே கண்ணால பேசிக்கிறாங்க, நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றாப்ல. ஆக்சுவலா அட்வான்ஸ் ஆன இந்த எஜுகேஷன் வந்து எந்த விதத்திலையும் மேரியோடைய வாழ்க்கையை பாதிச்சிடக்கூடாது. ஏன்னா அவங்க அக்காவுடைய வாழ்க்கை அப்படிதான் வந்து சரிஞ்சு போயிடுச்சு. அதே நிலைமை மேரிக்கு ஏற்படக்கூடாது. படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அவளுடைய இளமை பருவம், அந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம், அது எல்லாமே அவளுக்கு முழுமையா சக குழந்தைகள் மாதிரி அவளுக்கு கிடைக்கணுங்கிற நோக்கத்துல தான் அவளுடைய அறிவு பசிக்காக அப்படியான ஒரு காலேஜ் அண்ட் அவளுடைய குழந்தை பருவத்தை ரசிக்கிறதுக்காக இந்த ஸ்கூல்னு சொல்லிட்டு ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி நம்மால வந்து மேரியை பொறுப்பா பாத்துக்கிறாப்ல. சோ அப்படிதான் இந்த படமும் வந்து முடிஞ்சு போகுதுங்க. ஓகே, இந்த படத்துடைய ஸ்டோரி எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.